என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, உன்னிடம்தான் பேசுகிறேன். நீ சுமைகளால் சோர்ந்து போயிருக்கிறாயா? கடன்களின் பாரம் உன் தோள்களை அழுத்துகிறதா? இரவுகளில் தனிமையில் அழுது உனக்கு ஒரு விடிவுகாலம் வராதா என்று ஏங்குகிறாயா? உனது ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று கவலைப்படுகிறாயா? உன்னைச் சுற்றி இருள் சூழ்ந்திருப்பது போல உணர்கிறாயா? இன்று இந்த நொடியில் வானம் உனக்காக திறக்கிறது. பரலோகத்தின் சேனைகள் உனது அழுகுரலை கேட்டுவிட்டன. உனது கண்ணீர் வீணாகவில்லை. உனது விசுவாசம் கவனிக்கப்பட்டுள்ளது. உன் இருதயத்தை தயார் செய். உன் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்து. ஏனென்றால் இப்பொழுது பரலோகத்தின் மிக சக்தி வாய்ந்த அதிதூதர்கள் உனக்காக உன் சூழ்நிலையை மாற்ற இறங்கி வருகிறார்கள். 333 என்ற தெய்வீக எண் இப்போது செயல்படுத்தப்படுகிறது. இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் முழுமையையும் அதிதூதர்களின் உடனடி பிரசன்னத்தையும் குறிக்கிறது. உன் சுமையை இறக்கி வைக்க அவர்கள் வந்துவிட்டார்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பரலோக சேனைகளின் தளபதியும் தீமையை வெல்பவருமான அதிதூதர் மிக்கேலை நான் அழைக்கிறேன். கடவுளின் குணமளிக்கும் கரமான ஆரோக்கியத்தின் தூதரான அதிதூதர் ரபேலை நான் அழைக்கிறேன். கடவுளின் நற்செய்தியை கொண்டு வருபவரும் நிதி அற்புதங்களின் தூதருமான அதிதூதர் கபிரியேலை நான் அழைக்கிறேன். அவர்களின் பிரசன்னம் இப்போது உன்னைச் சூழ்ந்துள்ளது. ஒரு தெய்வீக முக்கோண சக்தி உன்னைச் சுற்றி உருவாகிறது. நாம் இப்போது எப்பாத்தா என்ற பண்டைய வார்த்தையின் வல்லமையை செயல்படுத்துகிறோம். இயேசுவே இந்த வார்த்தையைச் சொன்னார். அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக. உன்னை தடுத்து நிறுத்தியுள்ள ஒவ்வொரு கதவும், உன்னை சிறைப்பிடித்துள்ள ஒவ்வொரு தடையும், உனக்கும் உன் ஆசீர்வாதங்களுக்கும் இடையில் எழுப்பப்பட்டுள்ள ஒவ்வொரு சுவரும் இப்போது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட வேண்டும். எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. முதலாவதாக அதிதூதர் மிக்கேலின் அதிகாரத்தால் உன்னைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு எதிர்மறை சக்தியையும் நான் உடைக்கிறேன். உனக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு சாபத்தையும், செய்வினையையும், பில்லி சூனியத்தையும், பொறாமையின் பார்வையையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அழிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக உன்னைத் தொடரும் வறுமையின் சாபம், நோயின் சாபம், உறவுகளில் ஏற்படும் தோல்வியின் சாபம் ஆகியவற்றை மிக்கேலின் நெருப்பு வாள் இப்போது வெட்டி வீழ்த்துகிறது. உனது வீட்டில், உனது தொழிலில், உனது உடலில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு தீய ஆவியும், ஒவ்வொரு அசுத்த சக்தியும் வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். அவை உன்னை விட்டு என்றென்றைக்குமாக விலகி பாதாளத்திற்குச் செல்லட்டும். உனது கடந்த காலத்தின் தவறுகள், உன்னை வாட்டும் குற்ற உணர்ச்சிகள், உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் நினைவுகள் அனைத்தையும் மிக்கேலின் வாள் துண்டிக்கிறது. நீ இப்போது புதிய படைப்பாக இருக்கிறாய். உனது ஆற்றல் புலம் சுத்திகரிக்கப்படுகிறது. உன்னைச் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படுகிறது. பரலோகத்தின் நெருப்பு உன்னைச் சூழ்ந்து எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி காக்கிறது. உனது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டன. உனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையும் இப்போது சக்தியற்றதாகிவிட்டது. நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். இந்த விடுதலையை உணர்ந்து கொள். உன் தோள்களிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்குவதை உணர். நீ இப்போது டீலிகா உணர்கிறாய். ஏனென்றால் பரலோகத்தின் தளபதி உனக்காக போரிட்டு வெற்றியை பெற்றுத் தந்துவிட்டார். இந்த விடுதலை முழுமையானது. இந்த விடுதலை நிரந்தரமானது. நீ இப்பொழுது தீமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிறாய். அதிதூதர் மிக்கேலின் அதே வல்லமையுடன் உனது மனதையும் சிந்தனைகளையும் தாக்கும் ஒவ்வொரு கோட்டையையும் நான் தகர்க்கிறேன். தோல்வியின் எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை, சந்தேகங்கள், பயங்கள், கவலைகள் ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன், எனக்கு எப்போதும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லும் சாத்தானின் பொய்களை நான் நிராகரிக்கிறேன். அந்த பொய்கள் இப்போது உன் மனதை விட்டு அகன்று போகட்டும். அவற்றுக்கு பதிலாக தேவனுடைய சத்தியம் உன் உள்ளத்தை நிரப்பட்டும். நீ தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ வெற்றி பெறுவதற்காக படைக்கப்பட்டவன். மனச்சோர்வு என்ற இருள் உன்னை விட்டு விலகட்டும். பதட்டம் என்ற சங்கிலி உடைக்கப்படட்டும். தூக்கமின்மையை கொடுக்கும் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். உனது மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல மாறட்டும். உனக்கு இப்பொழுது தெளிவான சிந்தனை, தெய்வீக ஞானம், சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் ஆகியவை வழங்கப்படுகிறது. உனது மூளையின் ஒவ்வொரு நரம்பும் குணமடைகிறது. உனது நினைவாற்றல் பலப்படுகிறது. நீ இனி கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மாட்டாய்.
நீ எதிர்காலத்தை பற்றிய பயத்துடன் வாழமாட்டாய். நீ நிகழ்காலத்தில் தேவனுடைய சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வாய். மிக்கேலின் பிரகாசமான ஒளி உன் மனதின் இருண்ட மூலைகளையெல்லாம் வெளிச்சமாக்குகிறது. குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிறது. விரக்தி நீங்கி நம்பிக்கை உதயமாகிறது. உனது மனதின் மீது தேவனுடைய ஆளுகை நிலைநாட்டப்படுகிறது. நீ இப்பொழுது மனரீதியாக விடுதலையாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறாய். இப்போது அதிதூதர் மிக்கேல் உனது உறவுகளை சுத்திகரிக்கிறார். உனது குடும்பத்தில், திருமண வாழ்வில், நட்பில் பிளவுகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தீய சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி, கசப்பின் ஆவி, மன்னிக்க முடியாத இதயத்தின் ஆவி ஆகியவற்றை நான் வெளியேற்றுகிறேன். உனக்கும் உன் துணைக்கும் இடையில், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இடையில், உனக்கும் உன் பெற்றோருக்கும் இடையில் உள்ள ஒவ்வொரு சுவரும் இப்போது இடிக்கப்படுகிறது. தவறான புரிதல்கள் நீங்கட்டும். காயப்படுத்திய வார்த்தைகள் மன்னிக்கப்படட்டும். உடைந்த உறவுகள் மீண்டும் கட்டப்படட்டும். தேவதூதர்கள் இப்போது உன் வீட்டிற்குள் நுழைந்து சமாதானத்தையும் இணக்கத்தையும் கொண்டு வருகிறார்கள். உனது குடும்பத்தை அழிக்க நினைக்கும் சாத்தானின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. உனது திருமணத்தை உடைக்க நினைக்கும் தீய சக்திகள் தோற்கடிக்கப்பட்டன. உனது பிள்ளைகளை தவறான பாதைக்கு இழுக்கும் செல்வாக்குகள் அழிக்கப்பட்டன. உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னிடம் வரட்டும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் மீது அன்பு செலுத்த தெய்வீக கிருபை உனக்கு வழங்கப்படுகிறது. உன்னைச் சுற்றி ஒரு புதிய சூழல் உருவாகிறது. நச்சுத்தன்மையுள்ள மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு அகற்றப்படுகிறார்கள். அதற்கு பதிலாக உன்னை உயர்த்தி உனக்கு ஆதரவளிக்கும் தெய்வீக உறவுகள் உன்னை தேடி வருகின்றன. உனது இதயம் இப்போது அன்பால் நிரம்புகிறது. நீ மற்றவர்களை நேசிக்கவும் மற்றவர்களால் நேசிக்கப்படவும் தடைகள் நீக்கப்படுகின்றன. உன் வீடு இப்போது பரலோகத்தின் ஒரு சிறிய துண்டாக மாறுகிறது. அதிதூதர் மிக்கேலின் வாள் உனது தொழில் மற்றும் வேலையில் உள்ள தடைகளை வெட்டுகிறது. உனது பதவி உயர்வை தடுக்கும் மனிதர்களின் சூழ்ச்சிகள், உனது வியாபாரத்தில் லாபம் வராமல் தடுக்கும் மறைமுகமான தடைகள், உனக்கு வேலை கிடைக்காமல் தடுக்கும் துரதிர்ஷ்டம் ஆகிய அனைத்தையும் நான் இப்போது உடைக்கிறேன். பொறாமையால் உனக்கு எதிராக செயல்படும் சக ஊழியர்களின் தீய எண்ணங்கள் சக்தியற்றதாக மாறட்டும். உனது திறமைகளை மறைக்கும் திரை கிழிக்கப்படட்டும். உனது உழைப்பு அங்கீகரிக்கப்படட்டும். சரியான நபர்களின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கட்டும். உனக்கு வரவேண்டிய அங்கீகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் இப்போது அதன் பிடியை தளர்த்தட்டும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். உனது வியாபாரத்திற்கு புதிய வாடிக்கையாளர்கள் வரட்டும். உனது தொழிலில் தெய்வீக யோசனைகளும் உத்திகளும் உனக்கு வெளிப்படுத்தப்படட்டும். நீ தொட்டதெல்லாம் துலங்கட்டும். உனது கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இனி நீ மற்றவர்களுக்கு கீழ் வேலை செய்வதில்லை. நீ தலைவனாக மாறுவாய். நீ கடன் வாங்குபவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக மாறுவாய். உனது தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. மிக்கேல் உனக்கு முன்பாகச் சென்று கோணலான பாதைகளைச் செவ்வைப்படுத்துகிறார். உனது வெற்றி இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக, அதிதூதர் மிக்கேலின் அதிகாரத்தால் உனது எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு பிரகடனத்தை நான் வெளியிடுகிறேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் எதிராக சாத்தான் வைத்திருக்கும் ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு கண்ணியும், ஒவ்வொரு பொறியும் இப்போது அழிக்கப்படுகிறது. விபத்துக்கள், திடீர் நோய்கள், அகால மரணம் போன்ற தீய திட்டங்களிலிருந்து நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உனது பயணங்கள் பாதுகாக்கப்படட்டும். உனது சொத்துக்கள் பாதுகாக்கப்படட்டும். உனது எதிர்காலம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உனது விதியை திருட நினைக்கும் எந்த சக்தியும் வெற்றி பெறாது. உனக்காக தேவன் வைத்திருக்கும் அற்புதமான திட்டங்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. உனது எதிர்காலம் பிரகாசமானது. அது ஆசீர்வாதங்களால் நிரம்பியுள்ளது. அது வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரம்பியுள்ளது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் உனக்கு 24 மணி நேரமும் காவலாக இருக்கிறார்கள். நீ தூங்கும்போதும் அவர்கள் உன்னை காக்கிறார்கள். நீ விழித்திருக்கும் போதும் அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள். பயம் உன்னை விட்டு விலகட்டும். ஏனென்றால் உன்னுடன் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். உனது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உனது எதிர்காலம் முத்திரையிடப்பட்டுள்ளது.
நீ இப்போது வெற்றியின் பாதையில் நடக்கிறாய். இது தேவனுடைய வார்த்தை. இது மாற்ற முடியாதது. இப்போது அதிதூதர் கபீரியேலின் பிரசன்னத்திற்குள் நுழைகிறோம். நற்செய்திகளின் தூதரே, இப்போது உன் வாழ்க்கையில் நிதி அற்புதங்களின் நற்செய்தியைக் கொண்டு வருகிறார். நான் உன் நிதி வாழ்க்கையின் மீது எப்பாத்தா என்று பிரகடனம் செய்கிறேன். திறக்கப்படுவாயாக. வறுமையின் கதவுகள் மூடப்பட்டு செழிப்பின் கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். கடன்களின் கதவுகள் மூடப்பட்டு கடன் இல்லாத வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படட்டும். பற்றாக்குறையின் மனப்பான்மை உடைக்கப்பட்டு ஏராளத்தின் மனப்பான்மை உன்னுள் ஊற்றப்படட்டும். கபிரியேல் அதிதூதரே, இப்போது பரலோகத்தின் பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து வருகிறார். உனது வங்கிக் கணக்குகள் இப்போது தெய்வீக வரவுகளால் நிரம்பும்படி நான் கட்டளையிடுகிறேன். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் உன்னை தேடி வரட்டும். நீ மறந்த கடன்கள் உனக்கு திருப்பித் தரப்படட்டும். அரசாங்கத்திடமிருந்து உனக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதமின்றி வரட்டும். உனது வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகட்டும். உனது முதலீடுகள் பன்மடங்காக பெருகட்டும். வானத்தின் பல கனிகள் இப்போது உனக்காக திறக்கப்பட்டுள்ளன. இடங்கொள்ளாமற் போகுமட்டும் தேவன் ஆசீர்வாதங்களை உன்மேல் பாரசிக்கிறார். நீ பணத்தை ஒருபோதும் விரட்ட வேண்டியதில்லை. பணம் உன்னை தேடி வரும். நீ செல்வத்தின் காந்தமாக மாறுகிறாய். உனது பணப்பை ஒருபோதும் காலியாக இருக்காது. உனது வீடு ஒருபோதும் பற்றாக்குறையைக் காணாது. கபிரியேலின் பொன் எக்காலம் ஊதப்படுகிறது. அது உனது நிதி விடுதலையை அறிவிக்கிறது. கபிரியேலின் அதிகாரத்தால் உனது கடன்கள் அனைத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். ஒவ்வொரு கிரெடிட் கார்டு கடன், தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகனக்கடன், கல்விக்கடன் ஆகியவை இப்பொழுது ஒரு அற்புதத்தால் அடைக்கப்பட வழிகள் திறக்கப்படட்டும். உனக்கு கடன் கொடுத்த வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் உனக்கு சாதகமாக நடந்து கொள்ளட்டும். கடன் சுமை என்ற மாபெரும் மலை உனக்கு முன்பாக சமபூமியாக மாறட்டும். நீ இனி கடனாளி என்ற அடையாளத்துடன் வாழமாட்டாய். நீ தேவனுடைய பிள்ளை, செழிப்பின் வாரிசு. கடன்களை அடைக்கத் தேவையான பணம் ஒரு அற்புதத்தால் உன் கைகளுக்கு வரட்டும். ஒருவேளை ஒரு புதிய வேலை மூலமாகவோ, ஒரு வியாபார ஒப்பந்தம் மூலமாகவோ, ஒரு எதிர்பாராத பரிசு மூலமாகவோ, அல்லது ஒரு சட்டப்பூர்வமான தீர்வு மூலமாகவோ அந்த அற்புதம் இப்போது நிகழட்டும். உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த கடன் பத்திரங்கள் கிழிக்கப்படட்டும். உனது பெயர் கடனாளிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படட்டும். நீ நிம்மதியாக உறங்கத் தொடங்குவாய். நீ சமாதானத்துடன் வாழ்வாய். நிதி சுதந்திரம் என்பது உனது பிறப்புரிமை. இன்று அந்த உரிமையை நீ சுதந்திரித்துக் கொள்கிறாய். கபிரியேல் தூதர் டேனியல் தீர்க்கதரிசிக்கு ஞானத்தைக் கொண்டு வந்தது போல உனது கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான தெய்வீக ஞானத்தையும் உத்திகளையும் உனக்குத் தருகிறார். அந்த வழிகளைப் பின்பற்று. நீ முழுமையான நிதி விடுதலையை அடைவாய். அதிதூதர் கபிரியேலின் செய்தியால் உனது வருமான ஆதாரங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்யும் வேலையை, உனது தொழிலை, உனது வியாபாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்பாத்தா, திறக்கப்படுவாயாக. உனது சம்பளத்தில் உயர்வு உண்டாகட்டும். உனது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகட்டும். உனது தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் விரும்பப்படட்டும். உனக்கு எதிராக இருக்கும் போட்டிகள் சக்தியற்றதாக மாறட்டும். நீ இருக்கும் துறையில் நீ ஒரு தலைவனாக உயரட்டும். புதிய வருமானத்திற்கான வழிகள் உனக்கு திறக்கப்படட்டும். உனது திறமைகளும் தாளந்துகளும் பணம் சம்பாதிக்கும் வழிகளாக மாறட்டும். உனது கைகள் எதைத் தொட்டாலும் அது பொன்னாக மாறட்டும். சோம்பேறித்தனத்தின் ஆவி உன்னை விட்டு விலகட்டும். கடினமாக உழைக்கும் உற்சாகமும் விடாமுயற்சியும் உனக்கு வழங்கப்படட்டும். உனது வருமானம் ஒரு நதியைப் போல வற்றாமல் ஓடட்டும். அது உனது தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு ஏராளமாக இருக்கட்டும். நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்காக அறுவடை செய்யப்படட்டும். கபிரியேல் மரியாளுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது போல உனது தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது என்ற நற்செய்தியை இப்போது கொண்டு வருகிறார். அந்த நற்செய்தியை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள். உனது பொருளாதார நிலை நிரந்தரமாக மாறுகிறது. யாராவது உன்னிடமிருந்து பணத்தையோ சொத்தையோ வாய்ப்புகளையோ திருடியிருந்தால் அதிதூதர் கபிரியேலின் அதிகாரத்தால் அது 7 மடங்காக உனக்கு திரும்பக் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள், உனது நன்மைகளை பயன்படுத்திக் கொண்டவர்கள், உனக்குச் சேர வேண்டியதை தடுத்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் திருடியதை உனக்கு திருப்பித் தரட்டும். அல்லது வேறு வழிகளில்
தேவன் அதை உனக்கு ஈடு செய்யட்டும். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விற்றார்கள், ஆனால் தேவன் அவரை எகிப்துக்கு அதிபதியாக்கி அனைத்தையும் ஈடு செய்தார். அதுபோல உனது இழப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய ஆதாயங்களாக மாற்றப்படட்டும். சட்டப்பூர்வமாக உனக்குச் சேர வேண்டிய சொத்துக்கள், வழக்குகள் உனக்கு சாதகமாக முடியட்டும். உனது பரம்பரை சொத்தில் உள்ள தடைகள் நீக்கப்படட்டும். உனக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு அமைப்பும் இப்போது அதை விடுவிக்கட்டும். கபிரியேல் ஒரு தூதரை அனுப்பி, உனக்குச் சொந்தமானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார். உனது களஞ்சியங்கள் மீண்டும் நிரம்பும், உனது கணக்குகள் மீண்டும் உயரும். உனது இழப்பின் காலம் முடிந்துவிட்டது. இப்போது மீட்பின் காலம், ஈடு செய்யும் காலம். கபிரியேல் அதிதூதரின் வல்லமையால் உனது வீடு ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும். உனது சமையலறையில் உள்ள பாத்திரங்கள் ஒருபோதும் காலியாக இருக்க வேண்டாம். உனது குளிர்சாதனப் பெட்டி எப்போதும் உணவால் நிறைந்திருக்கட்டும். உனது பிள்ளைகளின் தேவைகள் அனைத்தும் அற்புதமாக சந்திக்கப்படட்டும். அவர்களின் கல்விக் கட்டணம், அவர்களின் தேவைகள் அனைத்தும் எளிதாக நிறைவேற்றப்படட்டும். நீ வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகட்டும். அதற்கான நிதி ஆதாரங்கள் உனக்கு வழங்கப்படட்டும். உனது வீட்டில் சமாதானம், மகிழ்ச்சி, சிரிப்பு ஆகியவை பெருகட்டும். உனது வாகனம் பழுதின்றி ஓடட்டும். உனது மின்சாரக் கட்டணம், தண்ணீர் கட்டணம் போன்ற அனைத்து கட்டணங்களையும் சரியான நேரத்தில் செலுத்த உனக்கு போதுமான பணம் கிடைக்கட்டும். பற்றாக்குறை என்ற வார்த்தை உனது வீட்டிலிருந்து அகற்றப்படுகிறது. அதற்கு பதிலாக ஏராளம், நிறைவு, போதுமானதுக்கு மேல் என்ற வார்த்தைகள் உனது வீட்டின் வாசலில் எழுதப்படட்டும். கபிரியேல் இப்பொழுது உன் வீட்டிற்குள் ஒரு தெய்வீக விருந்தினராக நுழைகிறார். அவர் வரும்போது வெறுமையைக் கொண்டு வரமாட்டார். அவர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறார். உன் வீட்டை இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கிடங்காக மாற்று. கபிரியேல் அதிதூதரின் பெயரால் தாராளமாக கொடுக்கும் இருதயத்தை நான் உனக்கு அறிவிக்கிறேன். நீ பெறுவது மட்டுமல்ல, கொடுப்பவனாகவும் மாறுகிறாய். தசம பாகம் மற்றும் காணிக்கைகளைக் கொடுப்பதில் உள்ள தடைகளை நான் உடைக்கிறேன். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்போது பரலோகத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன. கொடுப்பதன் மூலம் நீ ஏழையாக மாட்டாய், மாறாக நீ மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஏழைகளுக்கு உதவும் மனம், தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கும் குணம் உன்னுள் உருவாகட்டும். உனது கைகள் இப்போது ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாறுகின்றன. பணம் உன்னிடம் வருகிறது, உன்னிடமிருந்து பாய்ந்து செல்கிறது, வழியில் பலரை ஆசீர்வதிக்கிறது. இந்த தெய்வீக பணப்புழக்கத்தை நீ அனுபவிக்கத் தொடங்கும்போது வறுமை உன்னை விட்டு நிரந்தரமாக ஓடிவிடும். கபிரியேல், தேவனுடைய சித்தத்தை அறிவிப்பவர், இப்போது உனக்கு அறிவிக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இது பரலோகத்தின் மாறாத விதி. இந்த விதியை நீ செயல்படுத்தும்போது உனது நிதி வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோல்வியடைய மாட்டாய். நீ ஒருபோதும் பற்றாக்குறையைக் காண மாட்டாய். நீ எப்போதும் வெற்றியின் உச்சியில் இருப்பாய். அதிதூதர் கபிரியேலின் இறுதி நிதி ஆசீர்வாதமாக தலைமுறை ஆசீர்வாதத்தை நான் பிரகடனம் செய்கிறேன். நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைகளும் உன் பேரப்பிள்ளைகளும் உன் சந்ததியும் ஒருபோதும் வறுமையை அறியாதபடிக்கு செல்வத்தின் அடித்தளத்தை நீ இப்போது அமைக்கிறாய். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கடத்தப்பட்டது போல உனது செழிப்பின் ஆசீர்வாதம் உனது சந்ததிக்கு கடத்தப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் யாருடைய முன்பும் கையேந்த மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் தேவனுடைய ஞானத்தால் வழிநடத்தப்படுவார்கள். வறுமையின் தலைமுறை சாபம் உன்னுடன் முடிவடைகிறது. செழிப்பின் தலைமுறை ஆசீர்வாதம் உன்னிலிருந்து தொடங்குகிறது. கபிரியேல் இந்த உடன்படிக்கையை பரலோகத்தில் முத்திரையிடுகிறார். உனது நிதி வெற்றி என்பது உனக்கானது மட்டுமல்ல, அது உனது முழு வம்சத்திற்குமானது. இந்த மாபெரும் தரிசனத்தை ஏற்றுக்கொள். நீ ஒரு ராஜ வம்சத்தின் தந்தை தாய். உனது மரபு செழிப்பாக இருக்கும். இப்போது தேவனுடைய குணமளிக்கும் கரமான அதிதூதர் ரபேலின் பிரசன்னத்திற்குள் வருகிறோம். அவருடைய குணமளிக்கும் பச்சை ஒளி இப்போது உன்மீது பிரகாசிக்கிறது. நான் உன் சரீரத்தின் மீது எப்பாத்தா என்று பிரகடனம் செய்கிறேன். திறக்கப்படுவாயாக. ஒவ்வொரு நோயுற்ற அணுவும் ஒவ்வொரு பலவீனமான உறுப்பும் இப்பொழுது தெய்வீக ஆரோக்கியத்தை பெறட்டும். தலையிலிருந்து பாதம் வரை
நான் உனக்காக ஜெபிக்கிறேன். உனது மூளை, நரம்பு மண்டலம் ஆகியவை குணமடையட்டும். ஒற்றை தலைவலி, மன அழுத்தம், பதட்டம், மறதி நோய் ஆகியவை உன்னை விட்டு விலகட்டும். உனது கண்கள், காதுகள், மூக்கு, தொண்டை ஆகியவை குணமடையட்டும். பார்வை குறைபாடு, கேட்கும் திறன் குறைபாடு, சைனஸ் பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள் ஆகியவை சீராகட்டும். ரபேலின் தைலம் இப்போது உன் மீது ஊற்றப்படுகிறது. அது உன் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் பாய்ந்து வலியை நீக்கி நோயை விரட்டி முழுமையான குணத்தை கொண்டு வருகிறது. மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும். மருத்துவர்கள் ஆச்சரியப்படட்டும். ஏனென்றால் பரலோகத்தின் மாபெரும் மருத்துவர் இப்போது உன் மீது அறுவை சிகிச்சை செய்கிறார். அவர் தோல்வியடைவதே இல்லை. உனது குணம் இப்போது தொடங்குகிறது. விசுவாசத்துடன் பெற்றுக்கொள். அதிதூதர் ரபேலின் குணமளிக்கும் சக்தியால் உனது இதயம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், இதய அடைப்பு, சீரற்ற இதய துடிப்பு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் இப்போது சீராகும்படி நான் கட்டளையிடுகிறேன். உனது இதயம் பலப்படட்டும். உனது இரத்த நாளங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். உனது இரத்தம் தூய்மையாக்கப்படட்டும். இரத்த சோகை, சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் போன்ற இரத்த சம்பந்தமான நோய்கள் உன்னை விட்டு அகலட்டும். ரபேல் அதிதூதர் இப்போது உனது இரத்தத்தின் ஒவ்வொரு சிவப்பணுவிலும் வெள்ளை அணுவிலும் தெய்வீக ஜீவனை ஊற்றுகிறார். உனது உடல் முழுவதும் பிராணவாயு தங்கு தடையின்றி செல்லட்டும். உனது நுரையீரல்கள் பலப்படட்டும். ஆஸ்துமா, மூச்சுத் திணறல் போன்ற சுவாச பிரச்சனைகள் நீங்கட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் தேவனுடைய குணமளிக்கும் சக்தியை உனக்குள் கொண்டு வரட்டும். நீ வெளியிடும் ஒவ்வொரு மூச்சும் நோயையும் நச்சுக்களையும் வெளியேற்றட்டும். உனது உடல் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் இப்போது பரிசுத்தப்படுத்தப்பட்டு குணப்படுத்தப்பட்டு முழுமையாக்கப்படுகிறது. நான் அதிதூதர் ரபேலின் பெயரால் உனது வயிறு, குடல் மற்றும் ஜீரண மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் ஜெபிக்கிறேன். அல்சர், அமிலத்தன்மை, வாயு தொல்லை, மலச்சிக்கல், கல்லீரல், சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது குணமடையட்டும். உனது ஜீரண மண்டலம் சரியாக செயல்படட்டும். நீ உண்ணும் உணவு உனக்கு பலனாக மாறட்டும். உனது உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்படட்டும். உனது சிறுநீரகங்கள் முழுமையாகச் செயல்பட்டு இரத்தத்தை சுத்திகரிக்கட்டும். உனது கல்லீரல் புதுப்பிக்கப்படட்டும். உனது உடல் எடை சீராக இருக்கட்டும். அதிக எடை அல்லது எடை குறைவு பிரச்சனை சீராகட்டும். ரபேலின் குணமளிக்கும் சக்தி உனது அடிவயிற்று பகுதியில் செயல்படுகிறது. நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைத்த அந்த வலி, அந்த அசௌகரியம் இப்போது உன்னை விட்டு நீங்குகிறது. நீ ஆரோக்கியமான உணவை உண்ணவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழவும் தெய்வீக ஞானம் உனக்கு வழங்கப்படுகிறது. உனது உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. நீ முன்பை விட இளமையாகவும் ஆற்றலுடனும் உணர்வாய். அதிதூதர் ரபேலின் வல்லமையால் உனது எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகளில் உள்ள ஒவ்வொரு வலியையும் நோயையும் நான் கண்டிக்கிறேன். கீல்வாதம், மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்துவலி, தசைப்பிடிப்பு, எலும்பு தேய்மானம் ஆகியவை இப்போது உன்னை விட்டு அகலட்டும். உனது எலும்புகள் இரும்பைப் போல பலப்படட்டும். உனது மூட்டுகளில் தெய்வீக மசகு எண்ணெய் ஊற்றப்படட்டும். நீ எளிதாக நடக்கவும் ஓடவும் வேலை செய்யவும் தடைகள் நீக்கப்படுகின்றன. உனது தண்டுவடம் சீரமைக்கப்படுகிறது. நரம்பு சம்பந்தமான வலிகள், பலவீனங்கள் நீங்கட்டும். உனது சருமத்தில் உள்ள நோய்கள், ஒவ்வாமைகள், தடிப்புகள் குணமடையட்டும். உனது சருமம் புதுப்பிக்கப்பட்டு பளபளப்பாக மாறட்டும். புற்றுநோய் செல்கள் உனது உடலில் இருந்தால் அவை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். புற்றுநோய் கட்டிகள் சுருங்கட்டும், மறையட்டும். ரபேலின் குணமளிக்கும் ஒளி உனது உடலின் ஆழம் வரை ஊடுருவி மறைந்திருக்கும் ஒவ்வொரு நோயையும் கண்டுபிடித்து அழிக்கிறது. நீ முழுமையான சரீர சுகத்தை பெறுகிறாய். பெண்களுக்கு ஏற்படும் குறிப்பிட்ட நோய்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதிதூதர் ரபேலின் பெயரால் கருப்பை பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள், நீர்க்கட்டிகள், ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை குணமடையட்டும். குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு ரபேல் அதிதூதர் இப்போது ஒரு அற்புதத்தை செய்யட்டும். சாராவின் கருப்பையை திறந்த தேவன் உனது கருப்பையையும் திறந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை தரட்டும். கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்கள் சுகப்பிரசவம் அடையட்டும். ஆண்களுக்கு ஏற்படும் ஆண்மை குறைவு, புரோஸ்டேட் பிரச்சனைகள் போன்ற நோய்கள் நீங்கட்டும்.
உனது இனப்பெருக்க மண்டலம் முழுமையாக குணப்படுத்தப்பட்டு தேவனுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படட்டும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், அது உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்காக பரிபூரணமாக செயல்படட்டும். ரபேல் அதிதூதர் தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல உனது நோயுற்ற ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு சுகப்படுத்துகிறார். இந்த தெய்வீக தொடுதலை உணர்ந்து கொள். இறுதியாக அதிதூதர் ரபேலின் மூலம் உனது ஆத்துமாவில் உள்ள காயங்களை நான் குணப்படுத்துகிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், துரோகங்கள், இழப்புகள் ஆகியவற்றால் ஏற்பட்ட காயங்கள் இப்போது ஆற்றப்படட்டும். மன்னிக்க முடியாத கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்வு ஆகியவை உன்னை விட்டு விலகட்டும். உனது உணர்ச்சிகள் சீரமைக்கப்படட்டும். நீ சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு ஆகிய பரிசுத்த ஆவியின் கனிகளால் நிரப்பப்படட்டும். தனிமையின் உணர்வு உன்னை விட்டு நீங்கட்டும். நீ தேவனுடைய அன்பான பிரசன்னத்தால் சூழப்பட்டிருக்கிறாய். உனது மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளை என்பதிலேயே உள்ளது. இந்த சத்தியம் உனது ஆத்துமாவின் ஆழத்தில் வேரூன்றட்டும். ரபேல் அதிதூதர் இப்போது உனது உடைந்த இதயத்தை கட்டுகிறார். உனது கண்ணீரை துடைக்கிறார். உனக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய மகிழ்ச்சியையும் தருகிறார். நீ ஆன்மீக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும், மன ரீதியாகவும், சரீர ரீதியாகவும் முழுமையாக குணப்படுத்தப்பட்டு முழுமையாக்கப்பட்டு இருக்கிறாய். இது தேவனுடைய சித்தம். இது இப்போது நிறைவேறிவிட்டது. இப்போது இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டமாக ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனத்தை வெளியிடுகிறோம். அதிதூதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரபேல் ஆகியோர் சாட்சியாக நிற்க நான் பிரகடனம் செய்கிறேன். உன் விடுதலை நிறைவேறிவிட்டது. உன் நிதி அற்புதம் நிகழ்ந்துவிட்டது. உன் குணம் பூரணமாகிவிட்டது. வானத்தில் இது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பூமியில் இப்போது இது வெளிப்படுகிறது. இனி நீ பழைய மனிதன் அல்ல, நீ புதிய SRSSTTI. உனது கடந்த காலம் அழிக்கப்பட்டு விட்டது. உனது நிகழ்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. உனது எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் குரல்களுக்குச் செவி சாய்க்காதே. சூழ்நிலைகளை பார்க்காதே. உன் விசுவாசக் கண்களால் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட மாற்றத்தைப் பார். நீ இனி சாபத்திற்குரியவன் அல்ல, ஆசீர்வாதத்திற்குரியவன். நீ இனி தோற்பவன் அல்ல, ஜெயிப்பவன். நீ இனி கடனாளி அல்ல, செல்வந்தன். நீ இனி நோயாளி அல்ல, ஆரோக்கியமானவன். இந்த வார்த்தைகளை உன் ஆவிக்குள் ஏற்றுக்கொள். அவை உன் வாழ்க்கையின் புதிய யதார்த்தமாக மாறட்டும். தேவதூதர்கள் தங்கள் வேலையை செய்து முடித்துவிட்டார்கள். இப்போது நீ உனது புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும். எழுந்து நெல், தலையை உயர்த்து. ஏனென்றால் உன் மீட்பு சமீபித்திருக்கிறது. முடிந்துவிட்டது. ஆமென். இந்த வார்த்தை சக்தி வாய்ந்தது. அது உன் சூழ்நிலையை மாற்றிவிட்டது. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டன. பதில்கள் வந்துவிட்டன. நீ கேட்டதற்கு மேலாக, நீ நினைத்ததற்கு மேலாக தேவன் உனக்குச் செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தை உன் இருதயத்தில் முத்திரையிடு. இது தற்காலிகமான உணர்ச்சி வசப்பட்ட நிலை அல்ல. இது ஒரு நிரந்தரமான ஆன்மீக மாற்றம். உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உடனடியாக மாறாவிட்டாலும் கலங்காதே. ஆன்மீக உலகில் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. அது பௌதீக உலகிலும் வெளிப்படும். பொறுமையுடன், விசுவாசத்துடன் காத்திரு. நீ விதைத்த விசுவாசத்தின் விதை முளைத்து வளர்ந்து மிகப்பெரிய அறுவடையை கொண்டு வரும். இந்த ஜெபத்தின் வல்லமையை ஒருபோதும் சந்தேகிக்காதே. நீ மீண்டும் பலவீனமாக உணரும்போது இந்த ஜெபத்தை மீண்டும் கேள். தேவதூதர்களின் பிரசன்னம் உன்னை மீண்டும் பலப்படுத்தும். உன் சாட்சியின் காலம் தொடங்கிவிட்டது. நீ பெற்ற அற்புதத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பாய். உன் வாழ்க்கை தேவனுடைய வல்லமைக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாறும். உன்னை பார்ப்பவர்கள் உன்னுடன் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். உனது வெற்றியின் கதை பலருக்கு நம்பிக்கையூட்டும். நீ இப்பொழுது தேவனுடைய அற்புதத்தின் தூதுவராக இருக்கிறாய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலும் அதிதூதர்களான மிக்கேல், ரபேல் மற்றும் கபிரியேலின் சாட்சியாலும் இந்த ஜெபத்தை நாங்கள் முத்திரையிடுகிறோம். இது நிறைவேறிவிட்டது. ஆமென், ஆமென் மற்றும் ஆமென். உன் அற்புதம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அது உன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. அதை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திரு. இந்த தெய்வீக சங்கிலியை உடைக்காதே. பரலோகத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை தடுக்காதே. இந்த ஜெபத்தை இப்பொழுது உனக்கு அன்பான, கஷ்டத்தில் இருக்கும் 3 பேருக்காவது அனுப்பு. அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும்.
நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது உன் ஆசீர்வாதம் பன்மடங்காகும். கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உனது விசுவாசத்தை தைரியமாக அறிக்கையிடு. நான் 333 அற்புதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று டைப் செய். உன் பெயரையும் உன் குறிப்பிட்ட கோரிக்கையையும் எழுதும்போது இந்த ஜெபம் உனக்காகவே செய்யப்பட்டது என்பதை நீ உறுதி செய்கிறாய். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.